சீமான் வந்து இந்த கத்தி கலாட்டா பண்ற அரசியல் ஓகே. திரு விஜயோட அரசியல் ஸ்ட்ரெயிட்டா புத்தி தான். ஸ்ட்ரெயிட்டா புத்தி தான். புத்திக்கு தானே என்னைக்குமே வேல்யூ. கத்துறதுக்கு வேல்யூ வேணாம். ரெண்டாவது சீமானுடைய எஃபிஷியன் என்னன்றது தெரிஞ்சு போச்சு. அவர் என்ன பேசினாலும் அவருடைய மேக்சிமம் சீமான் யாருன்னா தெரியும் நமக்கு, இவ்வளவுதான்பா அப்படின்னு. இப்போ அவரு ஏன் தம்பிகள் வந்து விஜயை பகைச்சு கூடாது நானே சொன்னேன். திரு விஜய் அவர்களை பகைச்சு கூடாது சீமானோட எதிர்காலத்துக்கு நான் சொன்னேன், உங்க சேனல்ல தான் சொன்னேன். ஏன்னா அவருடைய கட்சியில இருக்கிற திரு சீமான் அவர்களுடைய கட்சியில இருக்கிற தொண்டர்கள் இருக்காங்கல்ல, அவங்க நிறைய பேர் விஜய் சாருடைய ஃபேன்ஸுங்க. அவர் முரண்பாடு அந்த கொத்து கொத்தா வெளியே போயிடுவாங்க. ஓகே, அப்புறம் மனம் கொத்தி பறவை மாதிரி தனியா ஆமா தனியா நான் அவரே கொத்திக்க வேண்டியதுதான். அதனால அவர் ஃப்ரெண்ட்லியா இருக்கிறது தான் புத்திசாலித்தனம். ஆனா நீங்க என்னவா இருந்தாலும் விஜய் ஒரு ரியாக்ட் பண்ணுவார். அது ஒரு டிப்ளமேட்டிக் தான். விஜய் சாதாரண ஆள் கிடையாது. அவரை நீங்க எல்லாரும் மாதிரி ஒரு பாலிட்டிஷியனா எதிர்பார்க்குறீங்க. அவர் கம்னு இருக்கிறதுனால நீங்க எல்லாம் அவரை நோண்டிக்கிட்டே இருக்கீங்க. அவர் ஒரு வாட்டி ஓபன் பண்ணிடணும். அப்ப என்ன அப்படி பார்க்காதீங்க, நான் வேற மாதிரி வரப்போறேன் அப்படின்னு ஒரு கொள்கைகள்ல பிச்சு மேஞ்சிடணும். மேஞ்சிட்டு நான் சந்துக்கு வரமாட்டேன், நல்ல அரசியலை தருவேன். உங்க நம்பிக்கை தான் என் பலம், என் அலைச்சல் இல்லை உங்க பலம். நான் அலையும் போது என்ன ஆகும், இவ்வளோ என்ன அலைய விட்டானுங்களே வரும் இல்லையாம்மா, வருமா இல்லையா? இப்போ அமெரிக்காலாம் எதுவுமே கிடையாது, எல்லாமே வந்து ஆன்லைன்ல தான் அவங்க வந்து பண்ணுவாங்க. கடைசியா 2 பிரசிடென்ட் யாரோ அவங்க 2 பேர் மட்டும் பேசுவாங்க. அங்க கேள்விகளுக்கு யார் தி பெஸ்டா பதில் சொல்றாங்கன்னு பார்த்து, இந்த கமலா ஹாரிஸுக்கும் ரொனால்டு ட்ரம்ப்புக்கும் ஒரு கொஸ்டின்ல தான் மாறிச்சு. ஒரே ஒரு கொஸ்டின் அந்த அம்மா சரியா ஆன்சர் பண்ணல, அதுல மாட்டிக்கிட்டாங்க.